செல்ல குழந்தையே, உன்னுடைய அப்பன் என்று உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கிறேன். ராஜயோக ஜாதகம் படைத்த என் குழந்தை நீ என்பதனால்தான் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்பதற்கு நீ வர முடிந்தது. என் தங்கமே, என் அப்பன் உன்னுடைய ஜாதகத்தை கணித்ததோடு மட்டுமல்லாமல் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கின்றது என்ற நல்லதொரு குறியை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த ஜாதகத்தை பார்ப்பது என்பது தவறு கிடையாது. ஆனால் அதை ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் நீ பார்க்க கூடாது. அது எப்பொழுது தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த செயலை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ இதை செய்து கொண்டு பார்க்க கூடாது. ஏனென்றால் அது உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது. உனக்கு அதில் வெற்றி கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் நீ எடுத்த காரியத்தை தொடங்காமல் நிறுத்தி வைத்து விடுவாய். நீ வெற்றிக்கு அருகில் நின்று இருக்கும் போது இந்த ஜாதகத்தின் பேச்சை கேட்டு நீ அதை விட்டு பின் வாங்கி விடுவாய். ஆனால் உன் அப்பன் இதை கேட்காமல் இருந்திருந்தால் அந்த வெற்றியினை நிச்சயமாக பெற்றிருப்பாய் என்பதைத்தான் நான் உனக்கு சொல்ல வருவது என்னவென்றால், என் குழந்தையே, நீ ஒரு முடிவை எடுத்து விட்ட பிறகு சென்று இதனை பார்க்க கூடாது என்பது மட்டும்தான். ஆனால் நீ அதனை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பார்த்து இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆரம்பித்த பிறகு உன்னுடைய அனைத்து உழைப்பையும் நீ அதில் போட்டு விட்ட பிறகு சென்று பார்ப்பது என்பது தவறான செயலாகும். என் தங்கமே, இப்பொழுது என்னுடைய குழந்தை உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கட்டங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாமே உனக்கு தடைகளை இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த காரியமும் உனக்கு நடந்ததில்லை. நீ தனியாகத்தான் இருந்து கொண்டு இருப்பாய். காரியத்தை எதையும் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகும் எங்கிருந்துதான் வருவார்கள் உனக்கு தடங்கல்களை செய்வதற்கு. நீ சொல்கின்ற பாதையில் அடைப்பதற்கு பல முயற்சிகளை செய்வார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உன் அப்பன் நான் நன்றாக அறிவேன். என் தங்கமே, நிச்சயமாக மற்றவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்கள் இந்த அப்பனின் என் பார்வையில் அவர்கள்தான். இந்த தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பதற்கான நேரம் இப்பொழுது வந்து விட்டது. உன்னுடைய ஜாதகத்தில் நீ எதிரிகளே இல்லாமல் இனிமேல் நல்லபடியாக வாழப் போகின்றாய். உன்னை சுற்றி நடந்த சதிகள், உன்னை பின்பற்ற சூழ்ச்சிகள், வழி இவையெல்லாம் உடைத்தெறிந்து நேரம் உனக்கு வந்து விட்டது. என் தங்கமே, நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இனிமேல் வெற்றியை மட்டுமே பெறப்போகின்றாய். உன்னுடைய எதிர்காலத்தில் நீ நினைத்தது எல்லா காரியமும் நடத்தி முடிப்பாய். என் குழந்தையே, வெற்றி என்ற இலக்கை ஒருபோதும் எட்டாமல் நிற்க மாட்டாய். முயற்சியினை நீ எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த வெற்றியும் வரை நீ உன் முயற்சியில் ஒருபோதும் பின் வாங்கி விடாதே. நீ நினைத்தது போலவே நிச்சயமாக அந்த வெற்றி உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயம், மற்றவர்கள் முன் நிலையில் வாழ்த்து காட்ட வேண்டும் என்று நினைத்த விஷயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்க போகின்றது. உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் இனிமேல் தான் என்னென்னவென்பதை நீ உணரப் போகிறாய். சந்தோஷம் என்றால் என்ன, சிறப்பு என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இனிமேல் தான் என் குழந்தை இனிமேல் தான் கண்கூடாக காணப்போகின்றாய். என் தங்கமே, உனக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள், உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பின் தங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு இருந்தவர்கள் அவர்கள் உன் காலை வருவதற்காக முன்பாகவே அவராக காலை வாரிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. மற்றவர்களை தீங்கு செய்ய நினைப்பவர்கள் தனக்கு தீங்கு செய்ய அங்கு ஒரு கூட்டமே காத்து கொண்டு நிற்பதை என்பதை மறந்து விட்டார்கள். என் தங்கமே, அத்தனை சூழ்நிலையிலும் தான் இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டு இருப்பது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் குழந்தையை. நிச்சயமாக இனிமேல் செய்ய ஆரம்பிக்கின்ற காரியங்களும் வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கும் பொழுது இந்த அப்பன் உனக்கு வெற்றியினை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, தைரியமாக எல்லாவற்றையும் நீ செய்ய துணிந்து விட்டால் நிச்சயமாக உன் அருகில் நிற்பது இந்த அப்பன் அன்று வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் சில சமயங்களில் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தாலும் சில சமயங்களில் நீ ஏதேனும் தீய சக்தி எதுவேனும் இருக்கின்றதோ என்று நினைத்து அஞ்சி நடுங்கி சென்று விடுகின்றாய். உன் அப்பன் நான் தான் என்பதை நீ உணரப்போகின்ற நேரமும் வெகு விரைவில் வந்து விட்டது. ராஜயோக ஜாதகத்தை படைத்தது என்னுடைய குழந்தை. நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இதுவரை கண்ட தோல்விகளுக்கு எல்லாம் வெற்றி பரிசாக பெறப்போகின்றாய். அந்த வெற்றி உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக மட்டும்தான் இருக்க போகின்றது. தோல்விகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று நீ தாண்டி வந்து விட்டாய் அல்லவா? இந்த தோல்விகள் தான் உன் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்பித்து தந்திருக்கின்றது என்பதை நீ இப்பொழுது நன்கு உணர ஆரம்பித்து விட்டாய். இனிமேல் நடப்பது எல்லாம் நல்ல விஷயங்களாக மட்டுமே நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னோடு காலம் முழுவதும் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையை, நினைத்ததை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்கின்ற குழந்தை நிச்சயமாக அதனை பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நீ எடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய முயற்சியினை வெற்றியாக்கி தருவது இந்த அப்பன் என்னுடைய கடமை. உன்னுடைய எதிர்காலத்தை நீ நினைத்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு வாழ்க்கையாக மாறும். இந்த வாழ்க்கை உனக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றி காட்டும். சிலர் இங்கே ஏன் பிறந்தோம் என்று வளர்ந்தோம் என்ற இந்த வாழ்க்கை என்று நினைக்க அளவிற்கு எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கை ரசித்து வாழ கற்றுக்கொண்டாய். நிச்சயமாக உன்னுடைய அறிந்த ரசனையோடு சேர்த்து உன் வாழ்க்கை உனக்கு நல்ல அனுபவங்களை கற்று தந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெறப்போகின்ற சந்தோஷம் எதிர்காலத்தில் உன்னை நிச்சயமாக உயர்த்தி அமர வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, நீ ஒவ்வொரு அடியும் இனிமேல் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு வெற்றி இல்லை என்பது கஷ்டங்கள் இல்லாமல் இனிமேல் உனக்கு சந்தோஷமாக வாழ்க்கை கிடைக்கத்தான் போகிறது என்பதை நான் ஏற்கனவே உணர்ந்து விட்டேன். என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் வென்று நல்ல நிலையை அடைந்து நீ இந்த அப்பன் உன் நிலையில் நிச்சயமாக வந்து நிற்பாய். அப்பொழுது அப்பன் நீ கணித்தது என்னுடைய ஜாதகத்தில் இருந்தது எல்லாம் எனக்கு அப்படியே நடந்து விட்டது. நான் எத்தனையோ தடைகளை தாண்டி இப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு விட்டேன் என்று என்னிடம் சொல்வாய். நிச்சயமாக அப்பொழுது உன் அப்பனிடமிருந்து முழு மனதோடு ஆசிகளை நீ பெற்று கொள்வாய். என் குழந்தையே, நீ இன்று நேற்று எப்படி இருந்தாய் என்பதை விட நாளை எப்படி இருக்கப் போகிறாய் என்பது பற்றிதான் மட்டுமே ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அப்பன் என்னுடைய கையில் எல்லாவற்றையும் தந்து விட்டான். இந்த அப்பன் என்னுடைய கையில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றான். ஏனென்றால் உன்னுடைய நாளை வாழ்க்கை என்ன என்பது அப்பன் என்னுடைய கையில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் நிச்சயமாக இந்த ஜாதகத்தை எப்படி கணித்தேனோ அதுபோல உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் நல்லபடியாக நான் மாற்றி அமைத்து காட்டுவேன். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அப்படியே விலகி சென்று விடும். உன்னுடைய ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கின்றது. எல்லா சோதனைகளையும் கடந்து நீ நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்றை தொட்டுவிட்டுதான் வரப்போகிறாய் என்பது உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கருத்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அப்பன் நானாக எதையும் சொல்லாவின்றாலும் என் குழந்தை, நீ நிச்சயம் வெற்றியினை தொடப்போகின்ற தடைகள் பல வந்தாலும் அனைத்தையும் முறியடித்து நீ பெறப்போகின்ற வெற்றியை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும்
உனக்கு நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றியை மட்டுமே இருக்கப் போகின்றது என்று என்னுடைய குழந்தை சந்தோஷமான வாழ்க்கையை தொடரப் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.